ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் என்ன சொன்னாலும் நீ கேட்காம கடந்து போயிறாய். ஆனாலும் நீ இந்த பதிவை கேட்குற வரைக்கும் நான் உனக்காக இங்கேயே தான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ எப்போது என்னை பார்க்கிறாலும் நான் உன்னை விட்டு கடந்து போகணும்னு நினச்சது கிடையாது. ஆனால் பல சமயங்களில் நீ தான் என் உருவத்தை பார்த்த பிறகும் நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்காம ஓடிக்கிட்டே இருக்க. இப்போது என் மீது நம்பிக்கை வச்சு இதை முழுவதுமாக கேட்க வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க என் செல்ல பிள்ளையே, உன் வீடுகளில், உன் மனதிலும் உன்னுடைய குடும்பத்திலும் இப்போது இருக்கும் கஷ்டமும் பிரச்சனையும் காணாமல் போய் உனக்கான அதிர்ஷ்டமும் உனக்கான நல்லதும் நடத்துவதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதே உனக்கு நிலையான வருமானம் வரக்கூடிய வழியை நான் ஏற்படுத்துகிறேன். நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. எப்போதும் நீ எதற்கும் தயங்காமல் துணிந்து செயல்படும் போது என் அருள் உன் கூடவே இருக்கும். உன்னுடைய முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து காத்து உனக்கான நல்ல பாதையை அமைச்சு தருவேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியும் பெற்று நீ நிம்மதியாய் வாழும்படி செய்ய போகிறேன். வாழ்க்கையில் எப்போதும் ஏமாற்றங்கள் வந்து போகத்தான் செய்யும். ஆனால் ஏமாற்றம் வந்துடுச்சுன்னா நீ நல்லா ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீன்னா நீ எதிர்பார்த்தது தப்பு, அதனால தான் அது நடக்காமல் உனக்கு ஏமாற்றம் கிடைச்சதுன்ற உண்மை உனக்கு புரிய வரும். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் இது வாழ்க்கைக்கான பாடம் தான். இதையும் கற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டோ இருப்போன்னு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள தயாராகு. இழந்ததை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில் உன்னால் முன்னேற்றம் பெற முடியாது. உனக்கான முன்னேற்றமும் தடப்பட்டு போயிடும் என் செல்லமே. எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காம அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு பார்த்து போய்கிட்டே இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயம் வீணாக போகாது. நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிக்கும் நான் பெரிய பலனை கொடுக்கத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் இருந்த இருண்ட நாட்கள் அனைத்தையும் கடந்து போய் துன்பம் நீங்கிய அமைதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. இப்போது நீ எந்த முயற்சியை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செஞ்சீனா என் மேலே நம்பிக்கை வச்ச உனக்காகவே அதை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கை இப்போது இலகுவாகவும் பிரகாசமாகவும் மாறப்போகுது. கூடிய சீக்கிரம் உனக்கான முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா வரவழைப்பேன். நீ இழந்ததை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா உனக்கான முன்னேற்றம் தடைப்பட்டு விடும்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேலாவது பெற வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. நான் உனக்காக தருவதற்கு நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்கு நான் பல திட்டங்களை போட்டு வச்சிருக்கேன் என் செல்லமே. என் திட்டப்படியே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக வந்து சேரும். வாழ்க்கையில் உன்னை எத்தனை முறை யார் நிராகரித்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னுடைய கரங்களிலிருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறை யார் உனக்கு சவால் விட்டாலும், அதாவது யார் உனக்கு சங்கடத்தை கொடுத்தாலும், பிரச்சனையை பண்ணினாலும் அதிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன்னு நம்பு. இந்த சங்கடம், கஷ்டம், பிரச்சனைங்கிறதெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள். பேசும்போது கூட இந்த வார்த்தைகளை பேசாமல் அதையெல்லாம் ஒரு சவால்னு சொல்ல பழகு. உன்னுடைய சவால்களை தாண்டி நீ ஜெயிக்கும்படியும் உன் மனசில் சாந்தியும் அமைதியும் நம்பிக்கையும் நிலவும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. என்னுடைய அருளால் நீ எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சவால்களை சந்தித்து சாதிக்கத்தான் போகிறாய். இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என் தங்கமே. உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து உன் மனசை கலங்கடிக்கும் நபர்களை விட்டு, உன்னை பயமுறுத்தக்கூடிய உன் மனசை நோகடிக்கக்கூடிய நபர்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன் பக்கத்தில் இருந்தால் உன் உள்ளத்தில் அமைதி குலைந்து விடும் அல்லவா. நல்ல எண்ணங்களோடு வாழக்கூடியவர்களை நீ அணுகி நல்ல மனசுள்ளவங்க கூட பேசி பழகி உன் மனசை நீ வலிமையாக வைத்துக்கொள். எப்போதும் நீ தனியாக இல்லைன்ற ஞாபகம் உனக்கு இருக்கட்டும். இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் எப்போதும் உன்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கையில் இப்போது ஒளியை கொடுத்து உனக்கான வழிகாட்டியாக
அமைதியை தரும் தாயாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் என் செல்லமே. நீயாகவே தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை வீணாக்காதே. இப்போது உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்துகள். எல்லாவற்றையும் கண்டிப்பாக உன்னால் கடந்து போக முடியும். உன்னை மதிப்பவர்களை உற்சாகப்படுத்து. உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய பழகு. யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்து மறந்து கடந்து போயிடு. உன்னை விட்டு விலகி போகிறவங்கள பற்றி யோசிக்காம உன்னை நோக்கி வருபவர்களை யோசித்து நேசித்து வாழ பழகு. இப்போது நான் சொன்ன எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் மறுபடியும் வசந்த காலம் வரப்போகுது. நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற அருளை இந்த வராகி அம்மா உனக்கு தருவேன். என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. உன் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாமல் இப்போதைய உன்னுடைய தற்போதைய நிலையை நினச்சி சந்தோஷமாக வாழ ஆரம்பி. எப்போதும் நீ எதற்காகவும் கவலைப்படவோ அவசியமே இல்லை. என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து நீ யோசிச்சே பார்க்காத வளமும் அமைதியும் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். இனிமே நீ கடந்து செல்லும் பாதைகள் அனைத்தும் உனக்கு சிறப்பான நல்வழி பாதையாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி உனக்கு என்றும் என்றென்றும் வழித்துணையாக நான் இருந்து உன்னை தாங்கி நடத்தி உன் வாழ்வை உயர்த்துவேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். உன் மனசு ஒரே நிலைமையில் இருக்கும்போது, உன் மனசு தெம்பா தைரியமாக இருக்கும்போது எந்த துன்பமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் உள்ளம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்துச்சுன்னா புயலே வந்தாலும் அது உன்னை சாய்க்க முடியாது என் செல்லமே. அதனால் நீ எப்போதும் தைரியமாக இரு. அதை இதையே நினச்சி பெருசாக கற்பனை செஞ்சு கவலைப்படுறவங்க தங்களுடைய மனச்சுமையையும் உடல் சுமையையும் அதிகரித்து கொள்வார்கள். நீ எப்போதும் மனசை இலகுவாக வச்சுக்கோ. கவலைப்படுறதுங்கிறது துன்பத்தின் ஆணி வேறாகும். நீயாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை கவலைப்பட்டு நினச்சி துன்பத்தை கொடுத்து கொள்ளாதே. எப்போவுமே உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கைங்கிறது உனக்கு எளிதாகவும் சுலபமாகவும் இனிதாகவும் கூட இருக்கும் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை இந்த வராகி அம்மா காப்பாற்றுவேன்னு உனக்கு தெரியும் தானே. அப்புறம் என்ன, அதை இதை யோசிச்சு நீயே பல நேரங்களில் உன்னை குழப்பி கொள்ளாதே. எப்போதும் தெளிவான மனநிலையில் இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் பல நிகழ்வுகள் உனக்கு வினோதமாக இருந்தாலும் அதை பார்த்து ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெளிவான புரிதலை உனக்குள் உருவாக்கிக்கிட்டினா எதுவுமே உனக்கு கஷ்டமாக இருக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி யோசிக்கணும் எப்படி எடுத்துக்கணும்னு நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் அல்லவா. நீ ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கூட நான் உனக்கு வழிகாட்டி அதை சரியான விதத்தில் புரிய வைப்பேன். உன் கூடவே இருந்து உன்னை வழிகாட்டி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். நீ நினச்சதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்து என் ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். தேவையில்லாமல் உன் மனசில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் உற்சாகமாக உன்னுடைய கடமைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. எதையும் யாருக்கும் நிரூபிக்கணும்னு நினச்சி கஷ்டப்படாத. மனசில் எதையாவது யோசித்து அழுததெல்லாம் போதும். இனிமேலாவது நடப்பது எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு இயல்பாக வாழ தயாராகு. நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். உன் பொருளாதாரம் மேம்பட்டு இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். உனக்கான நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் வரவழைக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கிறதால இனி நிச்சயமாக நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக முன்னேறுவாய் என் செல்ல.